ஒரு நாள் பயிற்சி மிக சிறப்பாக இருந்துச்சு. இன்னும் சாமிஜிக்கிட்ட என்ன நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். கிளாஸ் நல்லா இருந்தது. என்னடா வரும்போது நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. இது உட்காந்து கேட்க முடியுமோ கேட்க முடியாதுன்னு நினைச்சு தான் வந்தேன். ஆனா நடத்துறத கேட்டுட்டு அந்த தூக்கமே வரல, எதுவும் தூக்கமே வரல. நல்லா அது எல்லாமே ரொம்ப இதா இருந்துச்சு, பார்க்கலாம் சிறப்பா இருந்துச்சு. குழப்பத்தோட வந்து இங்க வந்தப்ப நல்லா தெளிவாயிட்டு நம்மளுக்கு ஐயா கிடைத்தது ஒரு பெரிய ஒரு வரான்னு சொல்லலாம். இந்த மாதிரி தெளிவா யாரும் சொல்லி கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நான் நினைச்சு பார்த்ததை விட இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அட்டன் பண்ணேன். ஆனால் இப்போ நல்ல தெளிவோட நான் வந்து பேசக்கூடிய நம்பிக்கை வந்துருக்கு. மிகவும் அருமையா இருந்தது. வகுப்பு நல்லா சந்தோஷமா இருந்தது, நல்லா தெளிவா இருந்தது. ஹிப்னாட்டிசம் கிளாஸ் வந்திருந்தேன். குருஜி சார் ரொம்ப நல்லா இருந்திருந்தாரு. என் பேர் செலின் பிரபு. நான் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன ஏதுன்னு உள்ளது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. லைவா வந்து ஹிப்னாட்டிசம் ஒருத்தவங்களை பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் லைவா கற்றுக்கோம். என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் இது அட்டன் பண்ணாதான் தெரியும் ஒவ்வொரு மனிதனும் வந்து ஹிப்னாட்டிசம் வந்து கற்றுக்கலாம். நான் எதிர்பார்த்தத விட பல மடங்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு. அவங்க கிட்ட இந்த ஹிப்னாட்டிசம்ங்கிறது சாமிஜி கிட்ட இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்களை. இந்த ஹிப்னாட்டிசம் கிளாஸ் அட்டன் பண்ணது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஹிப்னாட்டிசம் இல்லாம பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷன், சரக்கலை, வாசியோகம் இப்படின்னு மக்களுக்கு அனைத்து விதமான கலைகளும் போய் சேரணும்னு. ஆனா ஐயாவை பொறுத்த வரைக்கும் நேரடி பயிற்சியாக நல்லா கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. என் மூலமாட்டு மற்றவர்களிடம் என்ன பேசலாம், அவங்க என்ன தாட்ஸில் இருக்கிறாங்கன்னு உள்ள எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு புரியும். டாக்டர் கோபி சுந்தரராஜன். நான் திருப்பூர்லேருந்து வர்றேன். என் பேர் அசோக். நான் வந்து இங்கே கோயம்புத்தூர் கவுண்டமலை. நான் பழனிலேருந்து வந்திருக்கேன். நான் முருகானந்தம், பாண்டிச்சேரியில இருந்து. குருநாதர் வந்து மனப்பூர்வமா ஆத்மார்த்தமா கொடுக்குறாரு. அதோட சார்ந்து நிறையாவே பார்த்து வச்சிட்டாரு. முக்கியமான ஒரு விஷயமா நிறைய நடந்தது. சார் கிளாஸுக்கு வந்த பிறகுதான் என்ன அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ப்ளஸ் பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் ஃபீல் பண்ண வைக்கிறாரு. இன்னும் வாசி யோகா, இன்னும் சரக்கலை அந்த மாதிரி இருக்குது. அதை நான் சாமிஜிக்கிட்ட கற்றுக்கலான்ட்டு இருக்கிறேன். வாசி யோகம், மெடிடேஷன், பிராணாயாமா, அதோட இந்த ஆழ்நிலை தியானம் இதெல்லாம் கலந்து சொல்லும்போது இதுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீகமானது இருக்கு. சரி, எப்படி ஒருத்தவங்களை அனுசரிக்கணும், எப்படி ஹிப்னாட்டிசம் லெவல்ல கொண்டு போகணுங்கிற விஷயத்த. நன்றி பிரபஞ்சத்துக்கு, நன்றி பிரபஞ்ச சித்தருக்கு நன்றி. எல்லாருமே இங்க வந்தவங்க நல்லா பயனடைஞ்சிருக்காங்க. ஆழ்மனசு சிகிச்சை ஹிப்னாட்டிசம் அதை பற்றி இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக எடுத்தாரு. ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அனுபவத்துல கற்றுக் கொடுத்தாரு. சிறப்பாக நேர்முக பயிற்சியா கற்றுக் கொடுத்துருக்காருங்க. அதுல ரொம்ப மகிழ்ச்சி. சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போய் எப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சரி பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்.